ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் vlogs. திருப்பதியிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னோடய டேஸ் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 2 days vlog-ஆக இருக்கும். நான் எங்கேயாவது இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா மாவெல்லாம் காலி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன். ஸோ திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாவை அரைச்சி வச்சேன். உளுத்தம்பருப்பு நிறைய போட்டேன் போல இருக்குது. நல்லா பொங்கி வந்திருந்தது. நல்ல வேலை அடியில் ஒரு பிளேட்டு வச்சேன். பிளேட்டு வச்சதுனால அது திருப்பியும் நம்ம எடுத்து பாக்ஸ்லேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொங்குதோ பொங்கலையோ கீழே வந்து ஒரு பிளேட்டு வச்சுட்டோம்னா சப்போஸ் அது பொங்குனாலும் பிளேட்டில் தான் இருக்குங்கிறதுனால நம்ம எடுத்து அது இட்லி ஊற்ற யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பாசிப்பருப்பு சாம்பாரும் கொஞ்சமாக தக்காளி சட்னியும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி மாவில் வந்து நான் எப்போவுமே பேக்கிங் சோடா போட மாட்டேன். போடாமலே ஓரளவுக்கு சாஃப்டாக தான் வரும். ஒரு வழியாக கீழே வளைஞ்சு வந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு பிளேட் எல்லாம் கழுவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். மாவு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாவில் இட்லி ஊற்றினா நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். அப்புறம் கடைசி மாவு குறைய லாஸ்ட்டாக வந்து தோசை ஊற்றினோன்னா நல்லா வரும். இந்த இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக 3 பிளேட் இருக்கும். 3 இட்லி பிளேட்டு, அப்புறம் ஒரு ஸ்டீமர் பிளேட் இருக்கும், இன்னொன்று வந்து மினி இட்லி பிளேட் இருக்கும். இந்த இட்லி பாத்திரம் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பாத்திரம் வரும்போது வந்து ஹேண்டில் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மூடியில் இருக்க நாபு வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வேறு ஒரு மூடியில் இருந்த நாபு எடுத்து இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வரும். இப்போ பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ஒரு குக்கரில் 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்ததுன்னா போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். எனக்கு வந்து முன்னெல்லாம் இட்லி விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, இட்லி தான் ரொம்ப பிடிக்குது. ஹோட்டலுக்கு போனால் கூட சம்டைம்ஸ் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். பட் ராகவுக்கு வந்து இட்லினா சுத்தமாக ஆகாது. எங்கே போனாலும் கீ ரோஸ்ட்டு, தோசை இதை தான் கேட்பான். இந்த இட்லி பாத்திரம் வந்து 818 ரூபா அப்படின்னு மீஷோவில் வாங்கினேன். இதனுடைய கோட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது இட்லிக்கு வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே பெரிய வெங்காயம் தான் பெருசாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 வரமிளகா, காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வரமிளகா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான். இதை வந்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த தக்காளி சட்னிக்கும் பாசிப்பருப்பு சாம்பாருக்கும் ஒன்றாவே தாளித்து பாதி இதுலேயும் பாதி அதுலேயும் கொட்டிட்டேன். ஆஸ் யூஷுவல் தாளிப்பு தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. வேணும்னா காரம் வேணும்னா வரமிளகாவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே காரம், உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் வரமிளகா போடாமல் அப்படியே தாளிச்சிட்டேன். இட்லியும் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நீங்கள் பாசிப்பருப்பு சாம்பார் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வந்து நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணுறதில்ல. பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ராகவ் கையில் வச்சுருக்கேன் இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு வந்து ராகவே பண்ணது. கார்ட்போர்டு ஒன்று வாங்கி அதை நல்லா ஒரு பெருசாக கட் பண்ணிவிட்டு உள்ள கையில் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி அதையும் சின்னதாக கட் பண்ணி ஒரு ஃபெவிக்விக் போட்டு உள்ளே ஒட்டியிருக்கான். ராகவுக்கு வந்து இப்போ 6th grade ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ 1 week பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 7th ஆரம்பிச்சிருவாங்க. லாங் லீவ் எல்லாம் வந்து மேலே தான் வரும். ஸோ இப்போ இந்த 1 week லீவு வந்து எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பான். ஸோ பெட் மேலே இருந்த பில்லோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு மேலே இந்த மாதிரி நோட்டு, பேடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு குட்டி காரை வச்சு கரெக்டாக அதை போய் அந்த கூடையில் விழுகுதா அப்படின்னு அது ஒரு விளையாட்டாக ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சு. இதில் இப்போ வந்து நான் ஆன்லைன் ஃபிட்னஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த கிளாஸு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். காலையில் 11 to 12 தான் கிளாஸு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ராகவுக்கு இப்போ லீவு தாங்கிறதுனால அப்பப்போ இந்த கிளாஸில் ராகவும் ஜாயின் பண்ணிக்குவான். ஸோ நான் வீடியோவும் எடுக்கணுங்கிறதுனால 2 ஃபோன் வச்சுட்டு ஒரு ஃபோனில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணட்டுங்கிறதுனால ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 minutes வார்ம் அப் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஒரு வேர்வை வர்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். திருப்பியும் எண்ட் ஆகும்போது கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இவங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்பப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுவோம், பாட்டு போட்டு விடுவாங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுவும் வந்து எக்ஸசைஸ்லேயே ஸ்டெப்ஸ் போட்டுகிட்டே டான்ஸும் சொல்லி தருவாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன டவுட்ஸ்னாலும் நம்ம கிளியராக கேட்டுக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க, ஹெசிடேட் பண்ணவே தேவையில்லை. இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்கள், இந்த ஆல்டர்னேட்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடனே போய் ஐஸ் க்யூப்ஸ் வைங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு நீ பெயினோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இருந்ததுன்னா அந்த மாதிரியான சொல்யூஷனும் சொல்லுவாங்க. ராகவுக்கு வந்து அன்றைக்கி லீவு தாங்கிறதுனால இந்த எக்ஸசைஸ் ஜேர்னியில் ராகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டான்ஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பால் வச்சு சொல்லி தந்தாங்க. ராகவோட ஸ்கூல் பேக் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், அதை வச்சு நான் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன். டம்பிள்ஸ் இருந்ததுன்னா டம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் எக்ஸசைஸ் பண்ணலாம். நல்ல ஸ்வெட் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு பைக்கு வந்து சர்வீஸ் கூடுற வேலை இருந்தது, அதுக்காக தான் இப்போ நானும் வெங்கியும் போயிட்டு. அன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வெங்கிக்கு லீவாக இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டு. பாருங்க மக்களே, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. சர்வீஸ்க்கு தானே உள்ள வரும், அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி துடைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் பாருங்கள். சர்வீஸ் கொடுக்கும்போது கொஞ்சமாவது அது அழுக்காக இருக்கணும். இன்னைக்கு பாருங்கள், புது வண்டி மாதிரியா இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம வந்து 700 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணோம். சர்வீஸ் கொடுக்கும்போது அது கொஞ்சமாவது அழுக்காக இருந்தால் தான் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது நல்லா இருக்கே கதை. சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் இதே வண்டியை காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வண்டி வாங்கின புதுசுலேயே ப்ரூனோ வந்து அந்த கீழே இருக்க நம்ம கால் வைக்கிற மேட்டு வந்து கடிச்சு வச்சுட்டான். ஸோ அப்பையிலேருந்தே மேட்டு மாற்றலை, ஏன்னா மறுபடியும் அவன் கடிச்சிட்டான்னா திருப்பி எத்தனை தடவை மாற்றிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த அவன் கடித்த மேட்லேயே தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கு. கீழே உங்களுக்கு கால் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு கால் வைக்கிற இடத்துல. சர்வீஸ்க்கு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் வெங்கியெல்லாம் இட்லி தான் சாப்பிட்டோம். பட் ராகவுக்கு வந்து எனக்கு கீ ரோஸ்ட்டு தான் வேணும், தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இப்போ நெய் ஊற்றி தோசை தான் செஞ்சிட்ருக்கேன். திருப்பதிக்கு போயிட்டு வந்த அந்த வீக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கு போகலை, அதனால் காயெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ பைக்கை சர்வீஸ்க்கு விட்டுட்டு வரும்போது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 6 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஃப்ரீ டைமில் எல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 3 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தேன். இந்த தோசைக்கல்லை வந்து கேஸ்ட் அயான் பாத்திரம் இண்டஸ் வேலிங்கிற ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். அப்போது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தோசை பேனு, இன்னொரு அகலமான ஒரு கடாயை ஒன்று, இன்னொரு சாஸ் பேன், இது 3 வாங்கினோன்னா நமக்கு தாளிக்கிற கரண்டி வந்து ஃப்ரீயாக வரும்ன்ட்டு அந்த டைமில் வாங்கினா. இப்போ இது வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ்னே சொல்லலாம். ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோன்னா அது நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ட் அயான் பாத்திரம் வந்து எதுவுமே ஆகாது. கேஸ்ட் அயான் பாத்திரங்களை வந்து சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்கக்கிட்ட வந்து இவங்க ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால நம்ம அந்த ப்ரீ சீசனிங்கும் பண்ணவே தேவையில்லை. பட் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா பேனில் ஃபுல்லாக படுற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி கருப்பாகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பாத்திரம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வெளியில் வந்து முருங்கை மரம் இருக்குது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் முருங்கீரையும் பறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்த நாள் சண்டே வந்து நம்ம வெளியில் போய் சாப்பாடு கொடுக்கறதுக்காக குழம்பு செய்யும்போது எந்த குழம்பு செஞ்சாலுமே நான் வந்து அதில் முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்காக பறிச்சிட்டு வந்த முருங்கீரையை நான் வந்து ஃபுல்லாக அந்த கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போட மாட்டேன். கொஞ்சம் கோம்போடவே நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுருவேன். அந்த கோம்புலேயுமே நல்லா சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பொரியல் பண்ணும்போதுமே கூட நான் கோம்பு நிறையா எடுக்க மாட்டேன், அதோடையே அப்படியே சின்னதாக கட் பண்ணி பொரியல் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து நாளைக்கு தேவைங்கிறதுனால லைட்டாக அந்த பெரிய கோம்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 வீக்காகவே நல்ல வெயில் தெரியுது. ஈரோட்லலாம் 100 டிகிரிக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வடகம் போடுறது, ஏதாவது காய வைக்கிறது, வத்தல் போடுறது, அப்பளம் போடுறது, இதெல்லாம் நல்லா காய வைக்கணுன்னா இந்த டைம் நல்ல பர்ஃபெக்டான டைம்னு சொல்லலாம். சீக்கிரமாக 2 நாளையே நல்லா காஞ்சிரும். ஸோ வடகம் வந்து இவ்வளோ நாளுமே எங்கள் அம்மா தான் செஞ்சு எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது, இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சமாக வெங்காயம் வாங்கி வடகம் போட்டு பார்க்கலாம், ஒரு 50 உருண்டை கிட்ட வந்ததுன்னா போதும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ அது ஃப்யூச்சரில் பண்ணும்போதும் நான் ஒரு லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
எப்போவுமே நான் வந்து 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் வெங்காயம். பட் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வாங்கினதுனால ஹால்லே ஒரு சாக்கு போட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டேன். ஈரமாக இருந்தாலுமே ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வடகம் நீங்களாகவே செஞ்சு காய வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி செய்வீங்கன்னா என்னென்ன பொருள் போடுவீங்க, எந்த அளவில் போடுவீங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி வந்ததுங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா அதோடைய லிஸ்ட்டு வந்து பெருசாக போகும், நிறைய பொருள் போடுவாங்க. அம்மாட்டையே நான் ஒரு தடவை இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வாங்கி எழுதி வச்சேன். அத்தனை பொருளையும் ஞாபகம் வச்சு வாங்கி அதை கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி வடகம் செய்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்கிற அந்த வடகம் வந்து கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லலாம். நம்ம கீரை கடையிறது இல்லை குருமாவுக்கு எதுக்காவது போடுறது மாதிரி இருந்தால் கூட இந்த வடகத்தை யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கீரையில் போடுற வடகம் தாளித்து போடுவோம் இல்லையா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் வெங்கி வந்து எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய்லாம் வச்சு தலை சீவிட்டு கை வந்து எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அதனால் சோப் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெங்கி வாக்கிங்க்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து நாங்கள் 8 டம்ளர் போடுறோம். ஆனால் கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி அந்த குண்டா பிடிக்கிற அளவுக்கு 9 டம்ளர் போட்டு பார்த்தோம். கீழே பொங்காமல் அரிசி சூப்பராக ரெடி ஆகுது. அதனால் 9 டம்ளர் அரிசி போட்டு நல்லா கிளஞ்சி தண்ணி நிறையா ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு போயிடுவாங்க. 3 டம்ளர் பருப்பும் நல்லா கழுவிட்டு அதையும் குக்கரில் வச்சுட்டு போயிடுவாங்க. என்கிட்ட எழுப்பி விட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் அடுப்பில் எல்லாத்தையும் வச்சுட்டேன், நீ எந்திரிச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். வெங்கி வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா இது அளவு வந்து நிறையங்கிறதுனால சாப்பாடு வெந்துருச்சுன்னா நான் வெங்கி கூப்பிட்டு சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து தான் வடிப்போம். ஒருத்தரே தூக்கி வடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் சாப்பாடு பாத்திரம். இந்த மாதிரி தான் 2 பேரும் சேர்ந்து வடிப்போம். இந்த சாப்பாடு வடிக்கிற குண்டானோட மூடி வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக செட்டே ஆகலை. எத்தனை தடவை நானும் வெங்கியும் இந்த மாதிரி வடிக்கும்போது கையிலெல்லாம் சுட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதே அளவு உள்ள வேறு ஒரு மூடியை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திர கடையில் காமிச்சு இதே சைஸில் சாப்பாடு வடிக்கிற தட்டு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கீழெல்லாம் சிந்துறதில்ல, கரெக்டாக எப்படி வடிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டாச்சு 2 பேரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறதெல்லாம் வந்து 100% ட்ரூ. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே கொட்டி கையில் கொட்டி இந்த மாதிரி நிறைய சூடு பட்டு இப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எப்படி வடிக்கணுங்கிறது, சிந்தாமல் எப்படி வடிக்கணுங்கிறது கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த குண்டா வந்து ரொம்ப பெருசு தான். இதை விட சின்ன குண்டா ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். இன்னும் வாங்கலை, ஆனால் இந்த குண்டா வந்து செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒன்று வாங்கணும். ஸோ எண்ணெய் நிறையா ஊற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு காய் வந்து அப்போதைக்கு என்கிட்ட என்ன காய் அவைலபிளாக இருக்கோ அந்த காயை போட்டு சாம்பார் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து இந்த நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொரக்காயும் முருங்காவும் இப்போல்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ முருங்காய், நாட்டு சொரக்காய் ரெண்டுத்தையும் போட்டு தான் சாம்பார் வச்சேன். சாப்பாடு வடிக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்பு வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சொரக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அது போட்டுட்டு வேகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அடி பிடிக்காமல் கிண்டி விட்டு வெங்கி தான் பார்த்துக்கிட்டாங்க. வாரத்தில் 6 நாளுமே கிச்சனில் வந்து தனியாக நின்று சமைச்சிட்ருப்பேன். பட் அந்த சண்டே வந்து வெங்கிக்கு லீவுங்கிறதுனால கூட நின்று நானும் வெங்கி 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது பேசிக்கிட்டே 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுவோம். சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நாங்கள் செய்கிறது சாம்பார் சாதமாக தான் இருக்கும். ஒரு தடவை கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் சாப்பாடு தனியாக சாம்பார் தனியாக வச்சு 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படி செஞ்சிட்ருக்கீங்க, ஒரே மாதிரி ஒரே தக்காளி சாதமாக செஞ்சிடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் எனக்கு வந்து சாம்பார் சாதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று வந்து தக்காளி சாதம்னா அதில் மேக்ஸிமம் தக்காளி தான் இருக்கும், வேறு எந்த ஒரு காயும் நம்ம போட மாட்டோம். பட் சாம்பார் சாதம்னா நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்திடுவேன். அப்புறம் காய் வந்து என்னென்ன காய் இருக்கோ, 2 காய் இருந்தாலும் 3 காய் இருந்தாலும் என்கிட்ட எந்த காய் நிறையா இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு நான் சாம்பார் வச்சுருவேன். ஸோ காய் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எனக்கு சாம்பாரில் தான் அப்படின்னு தோணும். அதனால தான் எப்போவுமே சாம்பார் வச்சுருவேன். நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது வந்து சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் இருக்கும். காலையில் ஒரு 8:30 to 9:30க்குள்ளே கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த கப்பு வந்து தெர்மோகோல் கப்பு இருக்கு இல்லையா, அதுவும் எப்போவுமே பல்காக வாங்கி வச்சுருவோம். ஈரோடு டவுன் சைட்லலாம் வந்து நம்ம ஒரு மூட்டை வாங்கினோன்னா நமக்கு நல்ல சீப் ப்ரைஸில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு
தீர தீர வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். சாம்பாருக்கு வந்து தாளிச்சு விட்டு இப்போ தண்ணி ஊற்றி காய் வந்து வெந்துட்டுருக்கு. அந்த மீன் டைமில் நான் காலையில் தண்ணி ரெகுலராக 1/2 லிட்டர் எடுத்துப்பேன் இல்லையா, அதை சரி குடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ அதுதான் குடிச்சிட்ருக்கேன். நான் காலையில் தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நின்று தான் தண்ணி குடிப்பேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேஸ் பால்கனி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று வரும். அது மட்டும் இல்லாமல் குட்டியாக சின்ன சின்ன பிளான்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த பிளான்ட்ஸை பார்த்துக்கிட்டே எனக்கு தண்ணி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு நான் வர்றதுக்குள்ளே வெங்கி வந்து பருப்பு எல்லாம் நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பருப்பு செய்யும்போது மேக்ஸிமம் ஒரு 2 விசில் வைப்போம். பட் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுட்டேன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி பருப்பு நல்லா குழஞ்சி இருந்ததுன்னா சாம்பார் வைக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. வெங்கி வந்து சரி பருப்பு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காயில் எடுத்து ஊற்றிடுறேன், நீ வேறு வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொன்னதுனால நான் போயிட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட வேண்டி இருந்தது. அதை போய் போட்டுட்டு வந்தேன். வாஷிங் மிஷினில் டெய்லியும் துணி போடுவேன். பட் ஒரு சில நாள் வந்து 2 தடவை கூட போடுற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு துணி சேர்ந்துரும். எப்படி தான் சேருதுன்னே தெரியாது. ஒரு சில நேரம் யோசிச்சுப்பேன், இந்த வாஷிங் மிஷினை வந்து நல்ல வேலை கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்காமல் மட்டும் போயிருந்தா நம்மளோட லைஃப் வந்து துணி துவைக்கிறதுலே பாதி வாழ்க்கை போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து துணி துவைக்கிறது, எடுத்து காய போடுறது, மடித்து வைக்கிறது, இந்த ரிப்பீட் இல்லாமல் நம்மளால் லைஃப்பை மூவ் பண்ணவே முடியாது. அம்மாக்கள் யார் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஆல்ரெடி காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு வர்றதுக்குள்ளே வெங்கி வந்து சாம்பாரெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. வடித்த சாப்பாடு, சாம்பார் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி இப்போ ஒரே பாத்திரத்தில் சாம்பார் சாதமாக எடுத்துகிட்டு வெங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் நானும் வெங்கியும் போவோம், சம்டைம்ஸ் வந்து 4 பேருமே போவோம். இன்றைக்கி வந்து வெங்கி மட்டும்தான் போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற சர்வீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோன்னு சொல்லுவாங்க, இல்லை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டவங்களோ இல்லை சாப்பாடு ஆல்ரெடி வச்சுருக்கவங்கக்கிட்டேயோ சாப்பாடு கொடுக்காம யார் யாரெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம செஞ்ச சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் பரவாயில்ல சாப்பிட்றாங்க அப்படின்னு தோணும். இந்த சர்வீஸ் வந்து சண்டேஸில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் வீக்கெண்டில் ஏதாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அந்த டைம் மட்டும் மிஸ் ஆகும். மற்றபடி இப்போது வீக் டேஸில் கூட ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது அப்படின்னா அந்த டேஸ்லேயும் இதே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்ணுறோம். சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உங்களை குடும்ப குட்டிங்களோட நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி திருப்பியும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு அந்த ஒரு வாரத்துக்காகவே நாங்கள் வாரம் வாரம் இதை விடாமல் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.